வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 24. தங்கம் வெள்ளி மார்க்கெட்ல என்னதான் ஆச்சு? வாங்க முழுசா பாத்திரலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இன்னைக்கு தங்கத்தோட விலை ஏறிச்சா இல்ல இறங்கிச்சா? வாங்க அதான் பார்க்க போறோம். பதில் கொஞ்சம் சுவாரஸ்யமானதுங்க. தங்கத்துல ஒரு சின்ன ஏற்றம், ஆனா வெள்ளில ஒரு யாருமே எதிர்பார்க்காத சரிவு. சரி வாங்க நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு டீடைல்டு லுக் விட்டுறலாம். அதுல ஃபர்ஸ்டா தங்கத்தோட விலை விவரங்களை பாத்துறலாம். ஓகே, இன்னைக்கு 1 கிராமுக்கு 30 ரூபாய் ஏறிருக்கு. பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன ஏற்ற மாதிரி தெரியலாம், ஆனா மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குங்கிறது இது காட்டுது. சரி, இப்போ கரண்ட் செல்லிங் பிரைஸ் என்னன்னு பாப்போம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,890 ரூபாய். அதே ஒரு சவரன், அதாவது 8 கிராம் 1,19,120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதுவே 24 கேரட் தங்கம்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் 16,243 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,29,944 ரூபாய்க்கும் போயிட்டு இருக்கு. சரி, தங்கம் ஓகே. அடுத்து வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம். இங்கதாங்க இன்னைக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆமாங்க, வெள்ளியோட விலை 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த விலை குறைவுக்கு அப்புறம் இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியோட விலை 290 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சரி, இந்த ஏற்றம் இறக்கம் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். உண்மையை சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில தங்கம் கிராமுக்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் வரைக்கும் ஏறும்னு நாங்க கணிச்சிருந்தோம். ஆனா நடந்தது என்ன? வெறும் 30 ரூபாய் தான் ஏறி இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்க. முதல்ல, நம்ம கணிப்புக்கு அப்புறமா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு விலை கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சுது. ரெண்டாவது, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு 5 பைசா அளவுக்கு வலுவானது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம எதிர்பார்த்த பெரிய ஏற்றத்தை தடுத்து ஒரு சின்ன ஏற்றத்தோட நிறுத்திடுச்சு. நம்ம ரூபாய் வலுவானது தங்கத்தை மட்டும் பாதிக்கல, வெள்ளியோட விலையையும் பாதிச்சிருக்கு. இன்னைக்கு வெள்ளில நாம பார்த்த அந்த ஆச்சரியமான சரிவுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சரி, இதெல்லாம் இன்னைக்கு நடந்த கதை. இப்போ எல்லாரும் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும். மார்க்கெட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? எங்க கிட்ட நிறைய பேரு கேக்குற ஒரு காமனான கேள்வி, தங்கம் விலை 1,10,000 ரூபாய் மாதிரி பெரிய உயரத்துக்கு போகுமா? போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. விலைகளும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ளேயே தான் மேலும் கீழும் போயிட்டு வருது. மொத்தத்துல சொல்லப்போனா தங்கம் வெள்ளி 2 மார்க்கெட்டுமே இப்போ ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்கு. அதனால பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னன்னு கவனிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ மார்க்கெட்ல இருக்கிற இந்த அமைதி புயலுக்கு முன்னாடி வர அமைதியா இருக்குமோ? என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாப்போம். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி.